அல்லாஹ்விடம் இருந்து அருளை எதிர்பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய திருப்தி எங்களுக்கு பெரிது அப்படிங்கிற முடிவுக்கு வந்தார்கள். அதனால் அவர்கள் உண்மையாளர்களாக ஆனார்கள். மதீனத்து தோழர்களோ இப்படி நாடு துறந்து வந்தார்களே, இந்த மக்கத்தவர்கள், இந்த சாதாரணமானவர்கள், விரட்டப்பட்டவர்கள், ஆடை ஒரு ஆடை உடுத்தி ஆடையோடு வருகிறார்கள். அந்த வாகனம் அவ்வளவுதான், அந்த ஒட்டகம், அந்த குதிரை, அந்த ஆடு, இது அவ்வளவுதான், இதோடு வருகிறார்கள். இப்படிப்பட்டவர்களை ஆறத் தழுவி வரவேற்று உபசரித்து வீடு கொடுத்து நிலம் கொடுத்து கடை கொடுத்து பெண் கொடுத்து தங்களோடு இணைத்துக் கொண்டு அவர்கள் சந்தோஷமாக வாழ்வதை பார்த்து இந்த அன்சாரிய தோழர்கள் பூரிப்படைந்தார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் எவ்வளவு உயர்வா சொல்றான் பாரு. இப்படி விரட்டப்பட்ட இந்த தோழர்களை, இந்த மக்கத்தவர்களை போனால் போகட்டும் அகதிகள் என்ற நிலையில் வைக்க இல்ல, பாதுகாப்பு கொடுக்கிறோங்கிற நிலைக்கு வைக்க இல்ல, அவர்கள் நம்மவர்கள், நம் சகோதரர்கள் அப்படிங்கிற உணர்வு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வயூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. தங்களுக்கு தேவை இருந்தும் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள் அல்லாஹ் சொல்றான். அப்படி முஹாஜிர்கள், இப்படி அன்சாரிகள் என்றால் அவர்களுக்கு பின்னால் வந்தவர்களே, அப்படி அவர்கள் பட்ட கஷ்டங்களை எல்லாம் படாமலேயே இந்த மார்க்கத்தில் இருப்பவர்களே நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம். எங்கள் இறைவா, எங்களையும் நீ மன்னித்தருள்வாயாக. ஈமானோடு எங்களை முந்தி சென்று விட்டார்களே, அப்படிப்பட்டவர்களுக்கும் நீ மன்னிப்பை வழங்குவாயாக. ஈமான் கொண்டவர்கள் விஷயத்தில் எங்களுக்கு பகைமையோ குரோதமோ வராத அளவுக்கு எங்களை பாதுகாப்பாயாக. இறைவா, நீதான் மிக்க கிருபை உடையவன், மிக கருணை உடையவன் என்று பிரார்த்திப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்படிப்பட்ட பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக நாம இருக்கணும்னு சொன்னா அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை நம்மிடத்துல வரணும். எந்த கட்டத்திலும் குர்ஆனை படிக்கணும், ஓதணும், ரசூலுல்லாஹ்வுடைய பொன்மொழிகளை பார்க்கணும், விளங்க வேண்டும். சஹாபாக்களுடைய தியாகங்களை எப்போதும் மனதில் வைக்க வேண்டும். அந்த வழியில நடந்து கொண்ட சாலிஹீன்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், இவர்களை மதிக்கணும். அவர்களுடைய தூய்மையான வாழ்க்கை நமக்கு வரணும். எந்த கட்டத்திலும் சரி ஷிர்கின் பக்கம் போயிடக்கூடாது. அல்லாஹ்விடத்துல தான் கேட்கணும், துஆ செய்யணும். அல்லாஹ்வுடைய அடியார்களை துஆ செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய அடியார்களுடைய அடக்க ஸ்தலங்கள்ல போய் மண்டியிடக்கூடிய நிலை வரக்கூடாது. அங்க போய் அறுத்து பலியிடுவது, நேர்ச்சை வைப்பது, பாட்டு கச்சேரி நடத்துறது, அங்க போய் போர்வை போடுறது, பூ போடுறது, அங்க போய் சஜிதா செய்யறது, வலம் வர்றது, இந்த மாதிரியான எந்த நிகழ்ச்சியும் வைக்க கூடாது. வைக்காம குர்ஆன மக்கள் மத்தியில பரப்பணும். தொழுவணும், 5 நேரங்கள் தவறாம தொழுவணும். 5 நேரங்கள் சுபஹ் தொழுகையும் தவறாம தொழுவணும். எந்த கட்டத்திலும் சரி குடும்ப உறவு பேணணும். மார்க்கத்தின் அடிப்படையில் கணவன் மனைவி நடக்கணும், பிள்ளைகள் நடக்க வைக்கணும். இதுதான் சஹாபாக்களுக்கு செய்யக்கூடிய நன்றி. அந்த ஒரு உணர்வை நம்முடைய வாழ்க்கையில நாம கடைபிடித்தால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த சாலிஹீன்களின் அணியிலே நம்மையும் சேர்ப்பான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா யூசுப் என்ற ஒரு அத்தியாயம் தரானா இல்லையா? யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி. அந்த யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். எதிரிகளாலே, தம் சகோதரர்களாலே, அவர்களுடைய எஜமாட்டியாலே சோதிக்கப்பட்டார்கள். சிறைவாசம் பூண்டார்கள், கொடுமைகள் ஆளாக்கப்பட்டார்கள். அந்த சோதனைகளிலும் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். ஒழுக்கமுள்ள ஒரு இளைஞனாக அவர்கள் நிலைகுலையாமல் அங்கு சத்திய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்தார்கள். சிறைக்குள்ள போனா அடங்கிறல்ல, பணிந்து விடவில்லை, உயிர் பிச்சை கேட்கல, அங்க போய் வந்தவர்களுக்கெல்லாம் பிரச்சாரம் செய்தார்கள், ஏகத்துவ பிரச்சாரம் பண்ணார்கள். கடைசியில் விடுவிக்கப்பட்டார்கள். வந்த அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பதவிகளை கொடுத்தான், மதிப்பு மரியாதைகளை கொடுத்தான், சகோதரர்களை மன்னித்தார்கள். இப்படிதான் நடந்ததுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? சொல்லிட்டு கடைசி அல்லாஹ் சொல்றான், இவ்வளவு மதிப்பையும் மரியாதையும் பெற்ற அந்த யூசுப் நபி அவர்கள் என்னிடத்துல என்ன கேட்டார் தெரியுமா? ரப்பி கத் ஆதைதனி மினல் முல்க் வல்லம்தனி மின் தாவீலில் ஹதீஸ் ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்த் வலி ஃபித் துன்யா வல் ஆখিরা
தவஃபனி முஸ்லிமா வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். என் இறைவா, எனக்கு நீ ஆட்சியை தந்தாய், அதிகாரத்தை தந்தாய், கனவுகளுக்கான விளக்கங்களை சொல்லக்கூடிய கண்ணியத்தை, வாய்ப்பை எனக்கு தந்தாய். வானங்களையும் பூமியையும் முன்மாதிரி என்று படைத்தவனே, இந்த துன்யாவிலும் நீயே என்னது பாதுகாவலன், மறுமையிலையும் நீயே என்னுடைய பாதுகாவலன். என் இறைவா, என்னை நீ முஸ்லிமாகவே வஃபாத்தாக்குவாயாக, மௌத்தாக்குவாயாக. சாலிகான அந்த நல்லடியார்கள் சென்று விட்டார்களே, அந்த அணியிலே என்னையும் நீ சேர்த்தருள்வாயாக என்று கேட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றானே. அந்த சாலிகான அடியார்களின் அணியிலே நாமும் சேரணும் என்று சொன்னா உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையை அப்படி தூய்மையாக்கி கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் யாவரையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.